ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சோ மாயையோட சக்தி எப்பேற்பட்டதுன்னா, நம்மள கீழே விழ வைக்கிறதுக்கு அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். ஆமா தானே சிஸ்டர்? கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேத்த மாதிரி திங்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், இவ்ளோ பெரிய சோலா இருக்காங்க, சீனியரா இருக்காங்க, ஜூனியரா இருக்காங்களா, இவங்களுக்குலாம் இது நடக்குது, இவ்ளோ ஈஸியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷன் இல்ல. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இது கலியுகம். இங்க சந்தோஷமா யாராலையும் இருக்க முடியாது. பாபா குழந்தையா இருந்தாலும் ஞானம், யோகம், தாரணை, சேவை நம்ம செல்ஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வெளி உலக விஷயத்துல மாட்டும் போது பாபா கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. பாபா கண்ணுக்கு நல்லா தெரியும் போது வெளி உலக விஷயம் நம்ம அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? இது முதல் விஷயம். நம்ம ஏன் மத்தவங்கள பாக்குறோம், மத்தவங்கள கம்பேர் பண்றோம்னா, தூய்மை சக்தி ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ஒரு சில விஷயங்களை போய் மாட்டிப்போம். இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, அவங்களுக்கு இது எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பேப்பர் பாபா வைப்பாரு. இதுக்கு பேரு தான் பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே போட்டி பொறாம சன்ஸ்காரம் முதல் 100க்கு 90% அந்த போட்டி பொறாமையாலதான் வருது. சோ இதனாலதான் நிறைய சண்டைகள் வருது, மன ரீதியான பிரச்சனை, வாயில பேசியும் பிரச்சனை ஆயிருக்கு பாபா சென்டர்ல. சோ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் பேப்பர் பாபா வைப்பாரு. இது இவங்களுக்கு வச்சேன்னா எனக்கு இல்லையா சிஸ்டர், அப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சீசன் தான். சீனியருங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வைப்பாங்க, ஜூனியருங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் தான் பாபா வைப்பாரு. இந்த ஏதோ ஒரு மீம்ஸ்ல வருமே, அடி எல்லாம் ஒண்ணுதான், ஆனா விழுற டைமிங் தான் வேற. என்ன பிரம்ம பாபாக்கு அப்பயே விழுந்துருச்சு, இப்போ வளர்ந்தவங்களுக்கு 90s கிட்டுக்கு இப்போ விழுது, 2K கிட்டுக்கு 2 மாசம் கழிச்சு விழும். ஆனா அடி என்னமோ ஒண்ணுதான். சரி, ஏன் மத்தவங்கள பார்க்க கூடாது அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க லைஃப்ல இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சக்சஸா தெரியறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டார்க்னஸ் இருக்கும். அவங்க அதாவது இது ஒரு டிராமா. இந்த டிராமால இந்த ஒரு பிறவி வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. 84 பிறவியையும் சுகமா வாழணும்னா பிரம்மாவை அம்மாவை தான் பாக்குறீங்கன்னா அவங்கதான் 8. அப்போ இங்க இருக்கக்கூடிய சிஸ்டர் பிரதரை செல்ஃபி எடுக்கிறாங்க, கேக் வெட்டுறத போட்டோ எடுத்து அப்லோட் பண்றாங்க, நல்ல உலகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்படி பிகே லைஃப்ல இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? இவங்க யோகாவே பண்றது இல்ல, ஆனா இவங்களுக்குதான் சென்டர்ல நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க பணம் வச்சிருக்காங்க, ஆனா இவங்க மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அல்ப கால சுகம் பிகே லைஃப் கூட. இவங்க போட்டோ அப்லோட் பண்றாங்களே, இவங்களுக்கு எல்லாம் மாயா வராதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். ஆனா லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றாங்க தன்னோட ஆக்டிவிட்டிஸ, நான் எங்க போறேன், என்ன பண்றேன், அத சோசியல் மீடியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே பண்ணக்கூடாது ஆக்சுவலா, பக்காவான பிகே. பட் ஓகே, எக்ஸெப்ஷன். பட் ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க. இது கலியுகத்துல கூட இப்படி இல்லையே, என்ன பிகேஸ் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் கொஸ்டின் மார்க் வரும். இவங்க யோகாவே பண்றது இல்ல, ஆனா இவங்களுக்கு டெஸ்ட் பேப்பரே வருது இல்ல, அதான் சொல்றது இல்லையா, இது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா மாயோட சூழ்ச்சி என்னன்னா, இப்ப எல்லாமே குடுக்கும், ஆனா ஒரு டைம்ல கட் பண்ணி விட்டுரும். அன்னைக்கு இன்னைக்கு யாரு மாயா கிட்ட மாட்டாம இருக்காங்களோ அவங்கதான் அன்னைக்கு ஹெட். ஓகேங்களா? சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதீந்திரிய சுகத்தை நல்லா டேஸ்ட் பண்ணவங்க, ஆன்மீக போதை, பாபா என்ன, பாபா யாரு ஃபர்ஸ்ட்? கடவுள். அவருக்கு இல்லாத பெயர் புகழா? அவரு அழகான ஒரு ஆண்மகனா இருக்காரு. அவரோட அழகுக்கு ஈக்குவலா யார் இங்க இருக்கா? அவரு எவ்வளவு பணம் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்? கோடி கணக்குல அவருதான் பணம் வச்சிருக்காரு. அத நமக்கு கொடுக்குறாரு. அவருக்கு இல்லாத பெயர் புகழா? அவருக்கு இல்லாத மரியாதையா? அத நம்ம போதை ஏத்திக்க முடியாத, ஆத்மால சக்தி ரொம்ப கம்மியா இருந்தா அந்த கடவுளுங்கிற அந்த போதையே வராது. அப்போ இந்த போதை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மத்தவங்கள பார்க்க கூடாது, அவங்கள பத்தி வர்ணனை மத்தவங்க கிட்ட பேசக்கூடாது. இத ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும்னா தூய்மையா இருக்கணும். உடல் மூலியமா, மனசின் மூலியமா ரொம்ப தூய்மையா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள் பாருங்க, லைஃப்ல இன்னைக்கு எவ்வளவோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சின்ன குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, மென்டலா சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுல பைத்தியமாவே பெரிய பெரியவங்களே மாறிடுறாங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு ஒய்ஃப போட்டு அடிக்கிறாங்க, குழந்தைங்களை படிக்க, அது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல விழுந்து குழந்தைங்க பெத்துக்கிறாங்க 2 3, அதை படிக்க வைக்க முடியாம வீட்டு வேலைக்கு எல்லாம் போறாங்க.
சோ இதுல இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதனால கொலை பண்றாங்க. அவன் 10 பேரு கூட பேசுறதுனால இந்த பொண்ணு கடுப்பாயி சூசைட் பண்ணிக்கிறது. சோ இதெல்லாம் வந்து இவ்ளோ பிரச்சனை இருக்கே! நம்ம வந்து நம்ம ஆதாரத்துல தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே மனிதர்கள். நம்ம போய் இந்த டைம்ல போய் ஃபர்ஸ்ட் விகாரத்துக்கு அடிமை ஆகலாமா? ஒரு தாய் அன்போட நம்ம தூய்மையா இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கமோ, நம்மளோட தூய்மையான ஆசைகள் சீக்கிரமா பாபா நிறைவேத்திருவாரு. அப்ப நம்ம தான் 108 விருட்சபதி அடியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட ஆசையே நிறைவேறுச்சுன்னா, நம்ம திருப்தி ஆயிருவோம். திருப்தி முழுமை நிலை அடைந்தாலே கருமாத்தீத் ஆயிடுவோம். ஆத்மா ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா சரீரம் விட்டுரும். இந்த மாதிரி 108 பாபா ரெடி பண்ணிட்டாருன்னா உலகம் டக்குன்னு விநாசம் ஆயிடும். உலகம் எப்ப விநாசம் ஆகும்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு சண்டை மொழியில சொன்னாரு. நீங்க தான் என்ன பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் டைம் வெயிட் பண்ணாது. சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன சொல்லிட்டு அது டைம்ல வருது இல்ல, கரெக்டா? அந்த மாதிரி இந்த டைம் போயிட்டே தான் இருக்கு. பட் வந்து டிராமால பாபா அந்த மாதிரி வந்து செட் பண்ணிருக்காரு. சரிங்களா? அதனால வந்து தூய்மையா நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அது ஏன் நம்ம தூய்மையா இருக்கோம்? நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக, குழந்தைங்கனால இந்த உலகத்துல இருக்கவங்களுக்காக நம்ம தூய்மை எவ்வளவு, அதுதான் ஹாஸ்பிட்டல்ல சும்மாவாவது போய் பார்த்துட்டு வாங்க. அந்த போஸ்ட் மார்டன் கிட்ட, அப்புறம் அந்த அது தனியா போக வேணாம். உங்களுக்கு பிகே ஒரு உரிய நண்பர்கள், அது என்ன சிஸ்டர் சொல்லுவாங்க, உரிய தக்க நண்பர்களா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டீங்க. இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா வைராக்கியம் வரும். இந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்குது, நம்ம டக்குன்னு கிளம்பணும். இங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இங்கேயே உட்காந்து இதையே நல்லா தான் இருக்குது, பாபாவோட ஞானம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை. தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யோக சக்தியை நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் வர டைமில் யோகா பண்ண முடியுமான்னே தெரியாது. அந்தளவுக்கு உலகத்தோட வைப்ரேஷன் ஆகிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மாறிடும், எல்லாமே மாறிடும். நம்ம நாலேஜ் நல்லா இருக்குது, யோகா நல்லா தான் இருக்குது, டெய்லி நானும் தான் பண்ணினேன், நீங்களும் தான் பண்ணீங்க, மீட்டிங் தான் நானும் 10 மீட்டிங் அட்டன் பண்ணேன், கிளாஸு தான் யூடியூப்பில் நிறைய கேட்டுட்ருக்கேன், இப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடும் கதை. கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் யோகா மெயின். யோகாவுக்கு என்ன தேவை? நாலேஜ், ஞானம் தேவை. அது வந்து புரிஞ்சுக்கணும். புரிதலில் தான் இருக்குது. சிவனோட ஞானத்தில் புரிதல் தான் ரொம்ப 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 அதிகமாக அவர் எதிர்பார்க்குறாரு. புரிஞ்சிருச்சுனாவே அங்கே யோகா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேறு எதுவுமே பிடிக்காது. அந்த உலகத்தில் இது அது அப்படி இப்படி ஃபேமிலி அங்கே இங்கேன்னு எதுவுமே பிடிக்காது லைஃப்பில். ஸோ அதனால் பாபாவோட நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த பிகேஸ் சென்டர்ல சேவை பண்ணும்போது, சிஸ்டர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாயா வராது. சென்டர்ல சேவை பண்ணும்போது சென்டர்லயே நம்ம ஒரு மாசம் நல்லா வளர்ந்து வீட்லயே இருக்கோம். ஆனா பாபா சென்டர் போயிட்டு வரோம். அந்த பாபா சென்டர்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். அப்ப வந்து சில பேர் வந்து விஐபிஸ் வராங்க வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாயா வரும். இந்த பெயர் புகழ் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதே, நமக்கே கிடைக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பிகேஸ், ஆனா நிறைய பிகேஸ் அந்த மாதிரி ஆக்சுவலா ஃபீல் பண்றாங்க. நம்ம இப்போ நல்லா யோகா பண்றோம், ஆனா நம்ம வந்து நார்மலா தான் இருக்கோம். நம்ம பேர் வெளி தெரியல, நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையோ, நம்ம வந்து ஐடில ஒர்க் பண்ணல, ஒரு கமிஷனரா இல்ல, ஆனா இவங்க எல்லாம் வந்து பணம் வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. விஐபிஸ்க்கு காரு பங்களா எல்லாமே இருக்கு, பட் பிகே தான். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இப்போ வந்து பெயர் புகழ் அடையிறது வந்து முட்டாள்தனமா இல்ல புத்திசாலி? இந்த டைம்ல பாபாவோட லைஃப்ல இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். இது வந்து முட்டாள்தனம் தான். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே என்கிட்ட கொடுங்கன்றாரு. பேர் வேணாம், புகழ் வேணாம், அவமானம், மானம் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்குப்பா. ஓ இந்த சிஸ்டர், ஓ இவங்க இந்த பிரதர், இந்த மாதாஜி, இவங்க இந்த குமாரர் இப்படின்னு சொல்லி பல சேவை செய்கிறாங்க, பல விஷயம் செய்கிறாங்க. ஒரு சென்டரில் கிங்காக தெரிவாங்க, பார்த்தா பெரிய ஆள்பா அவங்க அப்படின்ற மாதிரி தெரிவாங்க. ஆனால் பாபா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாரு. யோகா தான் அவர் எதிர்பார்க்குறது மெயின். எல்லாமே என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி யோகா பண்ண முடியும்? அதெல்லாம் மாயா வந்து வந்துடும் அதில். ஏய் பாருப்பா சென்டரில் என்ன சொல்கிறாங்க, இப்படி அப்படி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துடும். அது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக யோகா வராது. அதனால தான் இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து முட்டாள்தனமான ஒன்று தான். இது தேவையில்லை இந்த டைமில்.
அதனால பிரம்ம பாபா மாமா ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க ஒரு ஓரமா. ஆமா. ரொம்ப, அவங்கதான் ரொம்ப, ரொம்ப எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆமா. இப்படிதான், அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. சொல்லிக் குடுத்து குழந்தைங்கள செய்ய வச்சாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்து, அடுத்தடுத்துன்னு உருவாக்கி விட்டு ரொம்ப அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டாங்க. ஏதோ ஒரு ஆனா 300 ஆமா. பேர் ம். 300 பேரா தான் இருந்தாங்களாம் பிரம்ம பாபா ஆ இருக்கும் போதே. ஆமா. பாருங்க இப்ப ஏதோ ஒரு அந்த அப்போ 300 ஒரு பேர் நிறைய பக்கா பண்ணிட்டாங்க. சென்டர்ஸ்லாம் இருக்கும். ஆமா. பிரம்ம பாபா கூட ஒரு சென்டருக்கு போக வேண்டியதா இருந்தது. ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சென்டர்ல இருக்கவங்கலாம் பூ, மாலைகள் எல்லாம் போட்டு ரெடியா தயார் தக்க வச்சிருக்காங்க. பிரம்ம பாபா வருவாரு. அவரை நம்ம வெல்கம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிரம்ம பாபா என்ன பண்ணிட்டாரு, அடுத்து அடுத்த இதில் இறங்குறத முன்னாடியே இறங்கி சென்டருக்கு போயிட்டாரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அவர் எப்படி வந்து உஷாராக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் புகழ் பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் சிவன் கிட்ட. ஸோ அதனால தான் முதல் நம்பரில் போனார். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். என்னடா சென்டர் போனால் நம்மளை மதிக்க மாட்றாங்க, அதை பண்ண மாட்றாங்க, இதை பண்ண மாட்றாங்கன்னு. சின்ன பசங்களாம் இருக்காங்க. சின்ன பசங்க சின்ன பசங்க பெரியவங்க என்னடா எதுவுமே நார்மலாக போகிறோம் வரோம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுதான் நல்லது. போகிறோமா, யாருக்கு போகிறோம்? சிவபாபாக்காக போகிறோம். சிவனை பார்க்கறதுக்காக போகிறோம். போய் அமைதியாக உட்காந்துட்டு நல்லா யோகா பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸாக அவர் கூட பேசிட்டு அது மாதிரி வரும்போது அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்களா ஒவ்வொரு பிகேஸுமே வந்து வேறு எந்தையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம அப்ப இந்த பண்ணணும். பெயர் புகழ், இந்த போட்டி, இந்த பொறாமை, இது எல்லாமே ஒரு பிகே லைஃப்ல வந்து இது வந்து ஒரு வேஸ்ட். கண்டிப்பா அது வந்து வெளிய இல்லற வாழ்க்கை வாழ்ந்து இதை அனுபவிக்கலாம். ஆனா இப்ப நம்ம துறவரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். நம்ம வானப்பிரஸ்தத்தில் இருப்போம்னு பாபா சொல்லுவார் இல்லைங்களா, அதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே. ஆனா இது கிடைக்கும் போது எப்படி இருக்கும் சிஸ்டர் அவங்க மனநிலைகள்? பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க இல்லையா பிகேஸ், அது எப்படி கஷ்டமா? ஏன்னா அத பத்தி நம்ம என்ன கேள்விப்படல. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவங்கதான் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க இத அவங்களுக்கு பிகேஸ்க்கே நிறைய பேர் சென்டரில் மதிப்பு கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு ஒரு விஷயம் பண்ணினாலுமே அவங்களுக்கு அவங்க வந்து நல்லா யோகா பண்ணணும். அது எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுக்கணும். டபுள் முயற்சி பண்ணணும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கனால ஈஸி. எல்லாத்தையுமே வந்து சென்டருக்கு போனாலும் அங்கே நம்ம போகிறோமா, யோகா பண்ணுறோமா, அமைதியாக வந்தோமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இது முடிஞ்சிடும். அவங்க டபுள் முயற்சி எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அந்த பேர் புகழ் வந்து ஒரு கெத்து ஒரு ஒரு ஃபீல் ஏற்பட்டுருச்சுனாவே அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்களாவே அது முடிஞ்சுது. அவ்வளோதான். போஸ்டிங் கம்மியாயிடும். இங்கேயே பாபாவோட கனெக்ஷன் வந்து கிடைக்காது. யோகா மெயினாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கஷ்டமாயிடும். சொன்ன மாதிரி பாபா என்ன சொல்லியிருக்காரு முரளியில, பெயர் புகழ் மானம் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துடணுமாப்பா. உணர்வையே கொடுத்துடணும். உடல் உணர்வையே கொடுத்துடணும். இது எப்படின்னா சிஸ்டர், ஒருத்தவங்க நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து மார்னிங் நடக்குது நாராயணன் கூட. நைட் ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த கல்யாண ட்ரெஸ் டக்குன்னு போடணும். அதுதான் கான்செப்ட். குளிச்சுட்டு டக்குன்னு போடணும். இது வந்து நைட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப மெலிவான ஒரு உடல் உணர்வுல இருக்காங்க. ரொம்ப கிடையாது. வேணும்னா உடலுக்கு வந்து யோகா பண்றது. ஆனா இந்த பெயர் புகழ் அணிஞ்ச பிகேஸ் எப்படின்னா பட்டு புடவை, லிப்ஸ்டிக், மேக்கப்னு ஃபுல்லா A to Z உடம்புல போட்டிருக்காங்க. இப்ப பாபா கூப்பிட்டாரு, 5 minutes தான் டைம் கொடுத்திருக்காரு. நைட் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு கல்யாண ட்ரெஸ் போட்டதா சொர்க்கத்தின் ராஜ்யம். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ண முடியுமா? ஒரு மேக்கப் போட்டா ரிமூவ் பண்றதுக்கு மினிமம் 1 hour ஆகும். அது ரிமூவர் வந்து பண்றதுக்கு ஒரு ஆயில் இருக்கு. அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த காஜல், லிப்ஸ்டிக் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இந்த டைம்ல எனக்கு வீடு இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நிறைய நிறைய வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணவே டைம் சரியா போயிடுமே. ஆனா பிரம்ம பாபா அதுதான். ஆனா இது சாதாரண விஷயம் இல்லைங்க சிஸ்டர். மாயா ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துட்டு இருக்கு இப்ப பிகேஸ். ஆமா, நிறைய நிறைய பிகேஸ்க்கு அப்படிதான். இங்க அங்கன்னு சொல்லிட்டு பிகேஸ்குள்ளேயே நிறைய விஷயம் நடந்துட்டு. இதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஆக்சுவலா வந்து ஒரு 10 years முன்னாடி இந்த மாதிரி இல்ல. தூய்மை குறைஞ்சிட்டே இருக்கு இல்லைங்க சிஸ்டர். தூய்மை குறைஞ்சிட்டே இருக்கு நாட்கள். 10 years முன்னாடி இப்போ ஒரு இடத்துல ஒரு சென்டர்ல சர்வீஸ் நடந்தா அது ஒரு சென்டர்ல இருக்கக்கூடிய புக்ல போட்டோ வரதே அரியுது. இப்ப இஷ்டத்துக்கு Facebook, Twitter, Instagram, WhatsAppன்னு இப்போ ஒரு இடத்துல சேவை நடந்தா அது உலகம் ஃபுல்லா போகுது. அது சேவை யாரும் பார்க்க மாட்டாங்க.
இவங்க வந்திருக்காங்களா, அவங்க அப்படியே பெயர் புகழ போய் ஆமா, மாட்டிக்கிறாங்க. அதுல புரியுதுங்களா? நிறைய சூட்சுமமா இன்னும் நிறைய போய் மாட்டிக்கிறாங்க. சரி, இப்போ இப்போ ஒரு சென்டர்ல சர்வீஸ் நடந்துச்சுன்னா, ஃபோட்டோ அந்த காலத்துல கிடையாது. 40 இல்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி Facebook அந்த அளவுக்கு கிடையாது. YouTubeயே ஆக்சுவலா கிடையாது. ஆண்ட்ராய்டு ஃபோனே கிடையாது. அப்ப கூட பிகேஸ் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? முயற்சி பண்ணாம ஒரு பெரிய பெரிய தாதிகள் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பிகேஸ் கூட Facebook, Twitter, Instagramல இதுதான் நிறைய நேரம் மாயை, ஆன்லைன். இதுதான் மாயை. எப்படி வேணா மாயை வீழ்த்தும், ஒரு மகாரதிய சொல்ல எப்படி வேணா வீழ்த்தும். இத இதுதான் மாயை. பார்த்துட்டு நிறைய பேர் விழறாங்க. இத பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களே இப்படி இருக்காங்களோ, இவங்க யாரு தெரியுமா? தாதி கூட இருந்தவங்க. இவங்க இப்படி இருக்கா, மனசு என்ன சொல்லும்? இது பாரு, இதெல்லாம் தப்பு கிடையாது. பாரு, இவங்களே இப்படிதான் இருக்காங்க. நமக்கு என்னவா? நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். நம்மளும் போட்டோ எடுக்கலாம். ஆமா, நம்மளும் அப்லோட் பண்ணலாம். சோ அப்படிங்கிற மாயை வருது. பட் நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணணும். போட்டோ எடுக்கிறது ஒரு சந்தோஷமா. நம்ம இப்ப பழத்தை சாப்பிடுற டைமா இருந்தா போட்டோ ஷூட் பண்ணலாம். நம்ம இங்க பழத்தை உருவாக்கக்கூடிய டைம், நம்ம ஒரு மரத்தை உருவாக்கணும், ஒரு கார்டனை உருவாக்கக்கூடிய டைம்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா அங்க யார் உருவாக்குறது? அதெல்லாம் அங்க. அப்ப 10 வருஷம் முன்னாடி போன் கிடையாது. ஆமா, ஆண்ட்ராய்டு எல்லாருமே சென்டருக்கு போவாங்க, முரளி கேட்பாங்க, அங்க யோகா பண்ணுவாங்க. நிம்மதியா இருந்தாங்க. நிம்மதி. இப்ப ஒரு வந்துருவாங்க. ஃபங்க்ஷன் போனா சுத்தி 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 போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோ எடுக்கிறதுனால என்ன ஆயிடுது? கான்சியஸ் அதிகமா வந்துருது. அப்ப அந்த பெயர் புகழ் வருதா, அதுல லைக்ஸ் வருதா, அதுல கமெண்ட் வருதா, இந்த போஸ்டிங் போட்டோ எங்க சென்டர், உங்க சென்டர், எங்க சென்டர்ல இவ்வளவு விஐபி வந்தாங்க, இதுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க, இப்படி போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஆமா, சோ இதுல யோகா அப்படிங்கிறது ஜீரோ வந்துருது. இது இல்லாம நிறைய விளாகும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிகேஸே. அவங்களாம் பிகேஸானே தெரியாது. சுத்தி 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 இப்ப இப்படிப்பட்ட மாயா வருது. பிகேஸ்லயே இப்ப பல ரகம் உருவாகி பிகேஸே ஒரு யோகா ஞானம்னு என்னன்னு தெரியாத லெவலுக்கு போயிட்டு ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணக்கூடிய பிகேஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு இப்ப கீழே விழுந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இது மாயைன்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி வேணும். சரி, இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. கடைசி உலகம் அழியிற வரைக்கும் யூடியூப் இருக்குமாங்க சிஸ்டர். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? யூடியூப் மாய கட் பண்ணிடுவானே ஒரு நாள். அவ்வளவுதான். மாயா அப்புறமேட்டுக்கு பிகேஸ் எல்லாம் உட்காந்து யோகா பண்ணலாம்னு ஆரம்பிப்பாங்க. யோகா வராது. ஏன் வராது? அவ்வளோதான். அந்த லாஸ்ட் டைம்ல வைப்ரேஷன், பாபா வானிலை அவ்யக்த வானிலை சொல்லியிருக்காரு, வைப்ரேஷன் அவ்வளோ மோசமா இருக்கும். பிகேஸ் ஒரு சிலர் அறகுறையா இருக்க பிகேஸும் வைப்ரேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். உலகத்தினோட அந்த மரண ஓலம் சத்து கேட்கும். ஐ மீன் என்ன, அந்த ஐயோ ஐயோன்ற சத்தம், பேடு வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லாக பரவும். அந்த இடத்துல எப்படி நீங்கள் யோகா பண்ண முடியும்? இந்த டைமில் அமைதியாக இருக்க இந்த டைமில் பாபா கிட்ட 1000 மடங்கு சக்தியை நிறைச்சி ஒரு ஒரு எரிமலையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் நாளைக்கு ஏதோ பிரச்சனை என்ன, உங்களுக்கு நாளைக்கு ஒரு சில விஷயங்கள் வருதோ எல்லாத்தையுமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே ஒரு சக்தியின் சொரூபமாக இருப்பீங்க. நீங்கள் இப்போவே யோகா பண்ணாமல் ஏனோ தானோன்னு சும்மா சும்மா யோகா பண்ணுறேன், நானும் உட்காறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு கடைசி டைமில் எப்படி அதெல்லாம் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம். அதையும் அவ்யக்த வாணியில் சொல்கிறாரு பாபா. கடைசி டைமில் வராது, யோகா வராது, யோகா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாபா. சரிப்பா, நீ இந்த பிறவி ராஜ வாழ்க்கைய வாழற, நீ இங்கேயே பார்த்து சாப்பிட்டா அப்புறம் அங்க 84 பிரஜையா வேலைக்காரனா போயிட்டுனா இங்க யாரு எதையுமே ஸ்வீகாரம் பண்ணாம சன்னியாசி வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்கதான் 84 பிறவியுமே சொர்க்க வாழ்க்கைய வாழ முடியும். ஒரு பிறவி இல்ல, எல்லா பிறவியும் நல்லா வாழ. மினிமம் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி அப்படிங்கிறது 84 பிறவி, மினிமம் 70-65 பர்த். கடைசி ஒரு 5-6 பிறவிதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. கடைசி எனக்கு தெரிஞ்சு கடைசி 15 பிறவிதான் துக்கம்னா என்னன்னு உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதுல கடைசி 5-6 பிறவிலதான் துக்கத்தின் சாரல் விழ ஆரம்பிக்கும். கடைசி 2 பிறவிதான் துக்கத்தின் மலையே பிகேஸ்க்கு வருது. புரியுதுங்களா? ஒரு 65-70 108ல வரவங்களுக்கு சந்தோஷமா தான் இருப்பாங்க. துக்கம்னா என்னன்னே தெரியாது. சோ ரொம்பவே இது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்த பாபாவோட நாலேஜ்ல. ஒரு சிலர் சும்மா அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேருந்து அடுத்தடுத்து மேலே வரணும் பிகேஸ். இதுதானா டெய்லியும் கிளாஸ் போனோமா, வந்தோமா, யோகா பண்ணோமா, வீட்டில் சமாளிச்சுக்கிட்டோமா, இதுதானே பாபா வானிலை சொன்னார், எல்லார்த்த கவனிச்சுக்க சொன்னார், நானும் சென்டர் போயிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோ. இது கிடையாது. இது 1%.
50% இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நான் யோகாவில் என்னோட ஸ்திதி எப்படி இருக்குது, எப்படி யோகாவில் என்னோட யோக நிலை எப்படி இருக்குது, இதை தான் பாபா எதிர்பார்க்குறாரு. இந்த குழந்தைய தான் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா இந்த குழந்தைங்க நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்க மனசுல என்ன நடக்கு நமக்கு தெரியாது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாத மாதிரி இருக்கும். அதை ஆமா, பார்த்து நம்ம சாதாரணமாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. யார் செலிபிரிட்டியாக கூட இருக்கலாம், பெரிய பெரிய பிகேஸாக கூட இருக்கலாம், நார்மல் சோல்ஸ் பிகேஸாகவும் இருக்கலாம். நாங்கள் யோக நிலை பக்காவாக இருக்கும். அந்த சைல்டு தான் பாபா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சென்டருக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. அங்க சென்டர்ல போய் அதீந்திரிய சுகத்தை தூய்மையா இருக்கக்கூடிய உண்மையா இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களாலதான் அந்த சென்டரோட ருசியை கூட அனுபவம் பண்ண முடியும். ஆமா, ஏதோ தானோ இப்ப குழந்தைங்களுக்கு சென்டரோட அருமையா ஆக்சுவலா தெரியாது. கண்டிப்பா சிஸ்டர். ஆனா வந்து சேவையும் நம்ம பண்ணணும். வெளியே உலகத்துல போய் வந்து பெயர் புகழுக்கு ஆசைப்படாம வெளிநாட்டுல போய் கூட நம்ம சேவை பண்ணணும். நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே கர்மாத்தீத் ஆகணும்னு நினைச்சா கூட மாயா வந்துரும். ஆமா, பாபா நதி வந்து மாதிரி இருக்கணும் சேவை பாபா சொல்லுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். பாபா வந்து கிளம்ப சொல்றாரு, அதே பாபா எத்தனையோ வானிலை பிளைட் மூலியமா ஏன் பட்டுப்புடவை கட்டிட்டு கூட சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. சோ அப்ப என்ன இது வந்து புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு விதமா இருக்கக்கூடாது. பெயர் புகழுக்கு ஆசையும் படக்கூடாது, நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படியே நம்ம இறந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது யோகா வராது கொஞ்ச நாள் கழிச்சு. சர்வீஸ்க்காக நம்ம வெளியே போகணும், சேவை பண்ணணும். ஆனா அந்த பற்றுதல் அந்த பெயர் புகழ போய் ஒட்டக்கூடாது. அதுதான் டெஸ்ட். சேவையும் பண்ணணும் கண்டிப்பா. நிறைய சேவை வில்லேஜ்ல போயிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் ரெடி பண்றது. சோ டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா புருஷார்த்தத்தை அதிகம் பண்ணி சர்வீஸும் பண்ணணும். சென்டரோட கனெக்ஷன்ல இருக்கணும். நிறைய விஷயம் இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. சோ யாரு வந்து சர்வீஸ் பண்ணிட்டும் தன்னோட புத்திய ஃபுல்லா பாபா கிட்ட ஈடுபடுத்துறாங்களோ அவங்கதான் மகாரதி. ஆனா பாபா வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. பட் சேவை பண்றதே நம்ம புண்ணிய கணக்கு அதிகம் பண்ணும். இப்போ நீங்க டக்குன்னு யோகா பண்ணி கிளம்பிட்டீங்கன்னா நம்ம அங்க பிரஜையா வந்துருவோம். ஆனா இங்க கொஞ்ச நாள் நம்ம இருந்து நம்ம ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணும், மனசா சேவை பண்ணணும். பிகேக்குன்னு ஒரு கோடிங் பாபா கொடுத்திருக்காரு. அதை ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரீரம் விட்டாதான் நமக்கு 108. நம்ம இங்க விரக்தியில ஒரு வேளை சரீரம் விட்டுட்டோம், பிகே லைஃப் பிடிக்கலன்னா, இப்போ நந்தான்னு ஒரு பிரதர் இறந்தாருல அந்த நிலைமை தான். சோ எப்பயுமே விரக்தியில நம்ம வந்து விடக்கூடாது. எனக்கு பிகே லைஃபே பிடிக்கல ஒரு மாதிரி, அப்ப கண்டிப்பா 108 வர முடியாது. அப்படி இல்லாம எனக்கு இருக்கிற அப்டிக்கல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி நான் சர்வீஸ்க்காக வெளியில போயிட்டு நான் பிகே ஒவ்வொரு செகண்டும் என் சிவபாபா கூட மெயினா வாழணும், வர பிரச்சனைய சமாளிக்கணும். அப்படி எல்லாமே அனுபவம் பண்ணணும். ஒரு பிகேனா அந்த லைஃப்ல வந்து அந்த சிவன் கூட வாழக்கூடிய வாழ்க்கை. கண்டிப்பா அந்த குழந்தைங்க 3 சேவை பண்ணுவாங்க. 108ல வர குழந்தைங்க கர்மனா சேவா, வாச்சா சேவா, மனச சேவா. பாபா அவ்யக்த மொழியில சொல்லியிருக்காரு, 3 விதமான சேவை பண்ணாதான் 108. ஒரே ஒரு சேவை பண்ணா 108 கிடையாது. அப்போ வெளி உலகத்துக்கு போனோம், ஆனா தன்னோட பெயர் புகழுக்காக நீ அதை சேவை பண்ணக்கூடாது. மேபி பெயர் புகழ் கூட கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். பட் ஆனா நான் சேவை எதுக்காக பண்றேன்னா என் ராஜ்யத்துல வரக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துறேன், மத்தவங்களோட பெயினை வந்து நான் ரிமூவ் பண்றேன். அந்த நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது அதையும் அவன் வானிலை சொல்லியிருக்காரு, நீ தூய்மையா இருந்தீன்னா உனக்கு டெக்னாலஜி, காரு, பங்களா, பணம் எல்லாம் பாபா கொடுப்பாரு அந்த குழந்தைக்கு. அதையும் தான்ப்பா வானிலை சொல்லியிருக்காரு பாபா. இந்த வாணி வந்து ஆக்சுவலா 2 years முன்னாடி வந்துச்சு, நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்குமா, அது வந்து அந்த குழந்தை எதுக்கு யூஸ் பண்ணும்னா சேவைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆமை போல உள்ள அடக்கிக்குமா. நிறைய பேர் இந்த ஞானத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சீரியஸா ஆக்சுவலி எனக்கே 50% தான் தெரியுது. இன்னும் நான் டீப்பா சேர்ன் பண்ணணும். பாபா சொல்லிட்டாரே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன், அப்படி கிடையாது. சோ ஏழையா இருக்கவங்க 108க்கு வருவாங்கன்னு கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க விஐபி சோல்ஸ் வந்து 108க்கு வரமாட்டாங்கன்னு கிடையாது. நீ உள்ள நடக்கிற விஷயம்தான் சரிங்களா. ஒரு ஏழையா இருக்காங்க, என்னுடையது எல்லாம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணா அவன் பணக்காரன். ஆனா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா பிகேவா இருந்துட்டு கூட இது என்னுடைய எதுவுமே இல்ல பணிவான் தான் அவங்க 108. சோ இது ரொம்ப வித்தியாசமானது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பெயர் புகழுக்கு ஆசைப்படாதீங்க. போட்டோ ஷூட் பண்றது, விளாக் எடுக்கிறது, சோ இந்த மாதிரி விஷயத்த நான் ஈடுபடுத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். சென்டருக்கு போனா போட்டோ எடுக்க தப்பில்லை, பட் அதுல போயிடக்கூடாது புத்தி. ஏன்னா இது மிகப்பெரிய சுழற்சியா இப்ப போயிட்டு இருக்கு பிகேஸ் லைஃப்ல. அதனாலதான் இந்த வீடியோ பாபா போட வச்சிருக்காரு. யாரோ ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அடிச்சு சொல்றேன், நான் அப்படிதான் சொல்லிட்டு போடுவேன். எனக்கு கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இது எனக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு வாட்ஸ்அப்ல. சோ பேசுறதே போடுறது செய்பவர் செய்விப்பவர் பாபா தான்.
சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப நானும் ஆஷிகா சிஸ்டர் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 3000 பேர் பார்த்துருவாங்கப்பா. காட்ஸ் லவ் லெட்டர் இது ரொம்ப அப்படின்னா இது எனக்கு ஃபெயிலு. 2 பேரும் அந்த எண்ணத்துல போடாம, இது யாரெல்லாம் இந்த மாயையில மாட்டிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது போய் உதவி பண்ணணும். இதனால என்ன வேற ஒரு பிகே வந்து எங்க கூட போட்டி போடுறாங்க. அதுக்காக நான் போடுறேன். அப்பலாம் நீ ஃபெயிலு. ரொம்ப நாளைக்கு சேவை பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதனால மக்களுக்கு என்ன பயனடையுது? அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா பண்ணக்கூடிய பிசினஸ் மேன் தான் இன்னைக்கும் ஷைனிங்ல இருக்காங்க. அம்பானி அந்த மாதிரிதான். மக்களுக்கு எவ்வளவு தூரம் நான் குவாலிட்டியா ஜியோ மூலியமா பிரசன்ட் பண்ணணும்னு அவன் எதிர்பார்த்தனாலதான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு. ஆனா அதே ஜியோ கோல்மால் பண்ணி வேணும்னே ரீசார்ஜ் அதிகப்படுத்தினால கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு பிசினஸ். சோ இதே மாதிரிதான் பிகே லைஃப்லயும் மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு சேவை பண்ணா நீ நல்லா இருப்ப குழந்தை. இல்ல என்னைய வந்து ஒரு 4 பேர் எங்க கீதா பாடசாலையில புகழணும், என் ஃப்ரெண்டு என்னைய புகழணும், இந்த மாதிரி ஆசைப்பட்டு நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம் இல்ல ஒரு போட்டோ ஷூட் பண்றோம் பிகேஸ் மத்தியிலேனா அது ஃபெயிலியர். அது சந்தோஷத்தை கொடுக்காது. சைக்காலஜிக்கலா வந்து யாரு வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குதான் இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணக்கூடிய அலை வரிசைய பிரெயின்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை அவங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது அது பேர் ஏதோ சொல்லுவாங்க. அது வந்து அந்த எக்ஸ்ரே மூலியமா போட்டோ ஷூட் பண்ணி அதை சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சோ ஒருத்தனுக்கு 1000 கோடி சொத்து இருந்தா அவனுக்கு நிம்மதி இல்லையா, அவன் தான தர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க குருஜி சொன்னாங்க. அப்பதான் அவன் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான் அவங்க தலைமுறையே. சோ அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 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 மனிதனா போறதா பணத்தினாலேயோ பெயர் புகழ்னாலேயோ சந்தோஷம் கிடையாது. ஹெல்பிங் டெண்டன்சி. பக்தி மார்க்கம்னா 4 பேருக்கு சாப்பாடு போடணும். ஞான மார்க்கம்னா யோகம் ஞானத்தை தானம் பண்ணணும். இதுதான் வந்து உண்மையான மன திருப்தி. இத நீங்களே ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு மனசா சேவை பண்ணிட்டு வரும்போது, ஒரு 7 days கோர்ஸ் எடுத்துட்டு வரும்போது, ஒரு மக்களுக்குன்னு ஒரு 4 பேர் கூட அங்க இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு நல்லது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், உங்களுக்காக நீங்க யோகா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. சோ எப்பயுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோகா பண்ணுங்க, சேவை பண்ணீங்கன்னா அதுதான் நம்பர் 1க்கு வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே பாபா கொடுப்பாராம். ஆனாலும் அந்த குழந்தைகள் அதுல புத்தியை ஈடுபடுத்தாம இது பாபா சேவைக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு விலகி இருந்தா போஸ்டிங் கன்ஃபார்ம். இல்ல வைர சுரங்கத்துக்கு போயிட்டு 2 வைரத்தை எடுத்துட்டு வர மாதிரி எனக்கு இதுவே போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சு ஓவரா சில பேர் சீன் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அங்க பிரஜையா வந்துருவாங்க. இது ஒரு நாள் ஒரே டாபிக்ல இது முடியாது. இது நிறைய இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி யோகா ஞான சிந்தனை பண்ணி நிறைய போடணும். நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. கரெக்டு. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் போய் நீங்கள் யாரும் மாட்டாதீங்க அப்படின்றது தான் இந்த கிளாஸில் சொல்கிறது. நிறைய வந்து அவ்யக்தவாணி படிங்க. அதில் வந்து பாபா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. யோகா வந்து அமிர்த வேலை வந்து நான் எந்திரிக்க முடியல அப்படின்னா காலையில் 1 மணி நேரம் உட்காந்து யோகா பண்ணுங்கள், ஈவினிங் உட்காந்து யோகா பண்ணுங்கள். மதிய டைமில் வந்து பாபாவோட புக்ஸ் வந்து பிரம்ம பாபா புக்கு, மாமா புக்ஸு, அப்புறம் அவ்யக்தவாணி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்ன பாபா பண்ணுறது, சலுப்பாக இருக்குது, போர் அடிக்குது பாபா அப்படின்னு வந்து ஒரு சிலரும் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மாயையோட விஷயம். வெறுமையாகுது. அதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி படிக்கலாம். என்னன்னா சிஸ்டர், அத உடல் மூலியமா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலனா கூட வீட்ல வந்து வேலைக்காரங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி உங்களோட உடல் தேவைக்கான ஒரு சில விஷயங்கள் நீங்களே பண்ணுங்க. ஆமாம். அது வந்து முக்கியமாக வந்து சோல் கான்சியஸில் இருந்து பண்ணணும். அதுதான் மேட்ரு. நம்ம கை ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், சிந்தனை எங்கேயோ இருக்கும். சோல் கான்சியஸில் இருக்கணும். பாபாவோட ஏதோ பாயிண்ட் சிந்தனை பண்ணணும். ஆமாம். சைக்காலஜிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யாரு சும்மாவே 24 hours உட்காந்துட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு யோகா இயற்கையா வராது. அப்ப உடல் மூலியமா வீட்டு வேலை செய்யணும். பிரதர்ஸா தான் வெளியில ஆபீஸ்க்கு போகணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி உடல் மூலியமா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இல்ல எனக்கு நிறைய காசு இருக்கு சிஸ்டர், எங்க வீட்டுல எல்லாம் வேலைக்காரங்க பெஸ்ட், பாபா வீட்டுல போய் உடல் மூலியமா சர்வீஸ் பண்ணுங்க. அங்க கூட்டுங்க, தொடைங்க, ஏதாவது ஒண்ணு உடல் மூலியமாக வீட்லயே ஒர்க் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆபீஸ் ஒர்க்கா இருந்தா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போ பிளட் சர்க்குலேஷன் அந்த பிரெயினுக்கு ப்ரொடியூஸ் ஆகுற ஹார்மோன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் பெரிய பெரிய ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டே இருக்கனால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு ஆக்டிவிட்டிஸ்னா ஒரு பஸ்ல போறது, கார்ல போறது, நடந்து போறது, மார்க்கெட் போறது. சோ இந்த மாதிரி ஒரு டே டு டே ப்ரொடக்டிவா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப போரிங்கா இருக்கும்.
அதே மாதிரி வெளியே ஊரை சுத்திட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க, கொஞ்ச நேரம் சாப்பிடுங்க, மொட்டை மாடி போங்க, வாக்கிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு 24 ஹவர்ஸும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டா ஒரு ப்ரொடக்டிவா நீங்க பண்ணீங்கன்னா அன்னைக்கு நாள் போறதே தெரியாது. அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகா வரும். சோ நான் வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். சென்டர்லயே இருக்கவங்களுக்கு சென்டர்ல ஒழுங்கா சர்வீஸ் பண்ணணும். சரிங்களா? சோ மனசா சேவை பண்ணணும், உடல் மூலியமா சேவைனா வீட்டுல இருக்கவங்களுக்கு வீட்டு வேலை, பிரதரா இருந்தா ஆபீஸ் போறது, எல்லாமே இருக்குன்னா எக்ஸசைஸாவது பண்ணுங்க உடல் மூலியமா. அப்ப பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு உடம்பு கிளியர் கிடைக்கும் போது யோகா நல்லா வரும். சரிங்களா? அப்புறம் மொட்டை மாடி போறது, பேரண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, பெட்ஸ் கூட, அதான் கொஞ்சம் நேரம் நம்ம பிஸியா கொஞ்சம் ப்ரொடக்டிவா அந்த டே வச்சு சந்தோஷமா எப்படி எப்படிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா போர் அடிக்காது. ஒரே இதையே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். எங்க இருந்தாலும் பியூரிட்டியா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இங்க அங்கன்னு கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா இல்லறத்துல இருக்கவங்க தான் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. உண்மையிலேயே இதுதான் ரொம்ப ஜாலியான லைஃப். பாபாவோட லைஃப உங்களுக்கே பாபா டச் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு 10% தான் உங்களுக்கு. எப்படி உங்களை இங்க லீவ் பண்றது அப்படின்னு. அதே மாதிரி உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்படுறாங்க, உங்க மேல கந்திஷ்டி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து அப்படிதான் இருப்பாங்க. பிகேஸ்னாலே அப்படிதான் இருப்பாங்க நம்ம கான்டாக்ட்ல வரவங்க. அப்போ பாபா அவ்யக்த மூலியம் சொல்லியிருக்காரு, அப்ப எல்லாத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ லௌகீகத்திலயும் அந்த மாதிரி இருப்பாங்க வீட்டு பக்கத்துல. அப்ப என்ன பண்ணலாம்னா, நான் தூய்மை கம்மியா இருக்கனாலதான் அவன் என்ன பார்த்து பொறாமப்படுறான். கரெக்டா? அப்ப நான் தூய்மையா இருந்தா அந்த ஆத்மா இதுக்கு நம்மளை பார்த்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நான் தான் காரணம். அப்போ அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், பாபாக்கு லட்சம் எழுதி அவங்களுக்கு சுகபாவனை வைக்கணும். சோ அவங்களுக்கு திருப்தி அடையட்டும், மனமே திருப்தி அடைச்சிட்டு அவங்களுக்கு மனசார நம்ம வந்து வைப்ரேஷன் ஒயிட் எனர்ஜி கொடுத்து, சோ நாளடைவுல அவங்க வந்து நம்ம மேல அவங்களே வந்து அன்பு செலுத்தினால நீங்க அங்க 108 போக முடியும். பாபா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, வீட்டுல ஏன் இப்படி இருக்காங்க, இந்த வீக்கே ஏன் பாபா இப்படி இருக்கு. கம்ப்ளைண்ட் வந்து பண்ணக்கூடாது. அது பாபா வேணும்னு டிராமால அந்த மாதிரி செட் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா நீ அப்போ உன்னோட பவர் இத வெளியே கொண்டுட்டு வரணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு மோசமான ஆத்மா மாறி இருக்கு, மாற்றி அமைத்து விட்டேன். இப்படி ஒரு மோசமான ஆத்மா கூடயும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திருப்தியா இருக்கா? அவங்க மேல எனக்கு ஒரு வீணான எண்ணங்களும் வரல. அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனா? என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நான் அந்த மாதிரி நினைக்கிறேனா? என் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா மீது நான் அந்த மாதிரி செலுத்துறேனா? அப்படி ஒரு மனநிலையில இருந்தாதான் நமக்கு அங்க 108. இவங்க இப்படி இருக்காங்களே நீங்க பொழந்தா அப்புறம் எப்படி 108 ஆக முடியும்? பாபா நாளைக்கு காட்சி போட்டு காமிப்பாரு, இப்படி ஒரு மோசமான ஆத்மாவை இந்த ஆத்மாவோட தூய்மையின் சக்தி மூலியமாக சுப பாவனை மூலியமா அந்த ஆத்மாவை இந்த ஆத்மா மேல அன்பு பொழிய ஆரம்பிச்சிடும். என்னோட பர்சனல் லைஃப்லயே லௌகீகத்துல ஒரு 50% இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை நான் லேட்டரா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் சப்கான்சியஸ்ல இருந்து வச்சேன் அந்த ஒரு சுகபாவனை ஒரு ஆத்மா மேல. சோ அந்த மாதிரி ஒரு நம்ம வைக்கும் போது வீட்டுல இருக்கவங்களும் மாறுவாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஆதாரம் 3 விஷயம். ஒண்ணு வந்து உடல் மனசு மூலியமா தூய்மை. 2வது மத்தவங்களோட போட்டி பொறாம பண்ணக்கூடாது. இவங்க இவ்வளவு நேரம் யோகா பண்றாங்களே நானும் பண்ணணும், ஒரு வெறி இருக்கக்கூடாது யோகால. யாரு எவ்வளவு நேரம் யோகா பண்ணாலும் நம்ம அதை பத்தி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க புண்ணிய கணக்கு அவ சந்தோஷம் தான் படணும். இவங்க இவ்வளவு நேரம் யோகா பண்ணா நம்ம வயிறு எரியக்கூடாது. நம்ம இவ்வளவு நேரம் யோகா பண்ணா நம்ம குடும்பத்துல அவங்க மனசு பக்குவம் இல்ல. சரிங்களா? அப்புறம் இந்த கார்ல போறது இதெல்லாம் பார்த்து பொறாமப்படும். அது வந்து பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி மத்தவங்கள பார்க்க கூடாது. இவ்வளோ 3 விஷயம் பண்ணீங்கன்னாதான் உங்க மனசு தூய்மையா இருந்தாதான் மத்தவங்க மனசை தூய்மைப்படுத்த முடியும். நம்மளே இங்க தூய்மையா இருந்துட்டு இவன் இப்படி இருக்கா, மத்தவங்களை பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட். அப்படியே பார்த்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்களை பார்க்கணும். சரிங்களா? 1000 பேர் 108க்கு போட்டி போட்டாலும் பாபா சொல்லியிருக்காரு டிராமால என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. சோ நமக்குன்னு ஒரு சீட்டு கன்ஃபார்ம்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப நம்ம மத்தவங்களை பாக்குறதே வேஸ்ட் தானே. ஆனா பார்க்க சொல்லும், கண்ணு மூலியமா பார்த்து வயிறெறியும் பொறாம. இது வந்து பிகே ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கே இந்த 2 விஷயம் தான் காரணம். இனி ஒழுங்கா இவங்க நினைப்பாங்க, இனி முதல்ல ஒழுங்கா இவங்க நினைப்பாங்க. அத வேண்டாம். சரிங்களா? அது வந்து கஷ்டம்தான். ஆனா எப்போ ஈஸினா தூய்மையா இருந்தா ஈஸி தான்.
சரிங்களா? இவங்க அப்படி இருக்காங்கன்னா, அப்படி பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு எழுதணும். அவங்க பேர போட்டு, அவங்களுக்குள்ள எவ்ளோ நல்ல குணங்கள் இருக்கு. அவங்க உங்களுக்காக என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கா, அப்படியே எழுதி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா, ஒரு ஆத்மா ரொம்ப காமமா இருக்கும். அத பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் வரும். பிகே ஸ்கூல்லயே தான் இதெல்லாம் நடக்குது. எரிச்சலே வரக்கூடாது. அந்த ஆத்மாக்கு தூய்மை சக்தி தானமா குடுங்க. இவங்க பொறாம்பட்டா இவங்களுக்கு அன்பின் சக்தி. அதெல்லாம் தானம் கூட நீங்க குடுக்க தேவையில்ல. உங்க திஷ்டி பட்டாலே அவங்க மாறணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே அவங்க வந்து மாறுவாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து சாதனை. அதான் சொல்றேன்ல, உடல் உணர்வை, உலகத்தை எல்லாத்தையும் மறந்து உங்கள ஆத்மான்னு உணர்ந்து பாபாட்ட போணும். புத்தி. சரிங்களா? அப்பதான் இது எல்லாமே வந்து சாத்தியம். சோ ஒரு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா, உங்கள சுத்தி எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. அந்த டைம் வரும். அப்பதான் அத யோக சக்தி பண்ணி நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. மீட்டிங் முடிச்சுக்கலாம்.